ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோடு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா விடை குறிச்சிருக்கோம். நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி நம்ம படிப்போம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தொலி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? பழங்களின் மேற்பகுதி. சரியான அகரவரிசையை கண்டறிக. அண்ணா, அணை, தலை, மன்னா. அகரவரிசைப்படுத்துக. மஞ்சள், மனம், மதம், மகரம். முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா இரண்டாம் எழுத்து அகரவரிசைப்படி பார்க்கணும். அகரவரிசைப்படுத்துக. ஓரம், ஓர் ஆயிரம், ஓரிதழ், ஓருயிர். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். இலை, இழை. இலை என்பது மெலிந்து போதல், இழை என்பது நூல் இழை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு. நேமி, கோடு. நேமி என்பது சக்கரம், கோடு என்பது மலை. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். வேர் சொல்லை கண்டறிக. நடத்தல், அதற்கு நட என்பது வேர் சொல். போட்டேன் வேர் சொல்லை கண்டறிக. போடு என்பது வேர் சொல். போட்டேன், போடு என்பது வேர் சொல். ஓடு என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றினை தேர்ந்தெடுக்க. ஓடு, ஓடினான் என்பது வினைமுற்று. வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக. சரியான விடை முற்று எச்சம். முற்று எச்சத்துக்கு எடுத்துக்காட்டு ஓடி வந்தான், பாடி முடித்தான். அதாவது ஒரு வினைமுற்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்று எச்சம். படி என்னும் வேர் சொல்லின் வினை எச்சம் படித்து. கான் என்பதன் வினைமுற்று கண்டேன். வலுவற்ற தொடரை கண்டறிக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானவற்றை கண்டறிக. எக்ஸவேஷன் அதற்கு அகழாய்வு. எபிகிராஃபின்னா அதற்கு கல்வெட்டுன்னு வரணும். ஓகேவா? எபிகிராஃபின்னா கல்வெட்டு. ஹீரோ ஸ்டோன் அதற்கு நடுக்கல். இன்ஸ்கிரிப்ஷன் அதற்கும் கல்வெட்டு என்பது பொருள். 1, 3 சரியானது. இன்டலெக்சுவல் அதற்கு அறிவாளர். பொருந்தாத இணை எள்ளு. எள்ளுன்னா என்னது? பகல். அல்லுன்னா இரவு. துஞ்சு புலி இடறிய சிதறன் போல. உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. அறியாமை. பசுமரத்து ஆணி போல. எளிதில் மனதில் பதிதல். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டுவிடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும் என சொல்லுவது என்னது? இனமொழி விடை. நாம் உனக்கு கேள்வி கேட்டால் அதற்கு வேற ஒரு பதில் சொல்றது இனமொழி விடை. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலைவலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மொழி வளரும் தன்மை உடையது. சரியான தொடரை தேர்ந்தெடு. பவளவிழிதான் பரிசுக்கு உரியவள். சொல் பொருள் பொறுத்துக. திகிரி அதற்கு என்னது? ஆணை சக்கரம். திகிரினா ஆணை சக்கரம். அலி அதற்கு கருணை. அலர் அதற்கு என்ன வரும்? அலர்னா மலர்தல். கொங்கு அப்படின்னா மகரந்தம். சொல் பொருள் பொறுத்துக. புரிசை, புரிசைனா மதில். புழை அதற்கு சாளரம். பனை, பனை அதற்கு முரசு. கயம் அப்படின்னா நீர்நிலை. வருதல் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. வருதல் அதோடைய வேர் சொல் வா. சுட சுடரும் பொன் போல் என உவமை கூறும் பொருளை கண்டறிக. ஞானம் வளரும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. ஆன்சரை பார்த்து நம்ம ஈஸியாக நம்ம படிச்சிட்டோம். ஆனால் நம்ம எக்ஸாம் டைமில் இப்படிலாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குழப்பம் வரும். அந்த குழப்பமே இல்லாமல் நம்ம தெளிவாக நம்ம ஆன்சர் பண்ணணும். பிறவினை சொற்றொடர் கண்டறிக. மாலை அணிவித்தான் என்பது பிறவினை. நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை. மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. மயில் அகவியது. மயில் அகவும்.
வண்டு என்ன பண்ணும்? வண்டு முரளும். சரியான வினை சொல்லை நிரப்புக. எமது மக்கள் இந்த பூமியை எப்போதும் மறப்பதே இல்லை. ஏனெனில் இதுவே எமக்குத் தாயாகும். சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. நான் ஏற்கனவே சென்ற இடம்தான். ஆதலால் அச்சம் ஒன்றுமில்லை. சரியான இணைப்பு சொல் எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லையென்றால் துன்பப்பட வேண்டும். கலைச்சொல் அறிக. மோனோலிங்குவல் அதற்கு ஒரு மொழி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலைச்சொல்லை எழுதுக. ஒயல்விண்ட் அதற்கு சுழல் காற்று. சரியான கலைச்சொல்லை தேர்க. கானிக்கல் ஸ்டோன் அது அப்படின்னா குமிழிக்கல். ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை கண்டறிக. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். பிழை திருத்துதல். சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. ஓர் அடர்ந்த காடு. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியான அமைந்த தொடர் எது? ஓ நெடில் வரும் பொழுது அதுக்கப்புறம் உயிரெழுத்து வரணும். ஓகேவா? உயிரெழுத்துனா ஈ வருதுல, அதான் உயிரெழுத்து. அப்ப குறில் ஓ அப்படி வரும்போது அதுக்கப்புறம் என்ன வரணும்னா மெய் எழுத்து வரணும். எடுத்துக்காட்டு ஒரு பகல் அப்படிதான் வரும். ஓர் பகல் அப்படி வராது. அப்போ ஓர் இரவு அப்படி வரும். ஓகேவா? எந்த இடத்துல நெடில் வரணும், எந்த இடத்துல குறில் வரணும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி பத்தியை படிக்க வச்சு தான் நமக்கு டைம் விரயம் பண்ணிடுவாங்க. நம்ம சீக்கிரமா படிச்சிடணும். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கல்லையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு, மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாளி, தாமரை, மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன. திருச்சி மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலை நுட்பத்துடன் அமைந்துள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களில் நுழைவாயில் இருபுறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. சிற்பம் கல்லில் வடித்த கவிதை எனலாம். திவாகர நிகண்டில் சொல்லப்பட்ட கலை எது? சிற்பக்கலை. தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் எவை? சிங்கம், யாளி. காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன? குடைவரை கோவில்களில் செதுக்கப்பட்டன. திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம்? பல்லவர் காலம். இந்த காணொளி பதிவில் 50 முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். 50 முக்கியமான வினாக்களுமே தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் இன்னும் கூடுதல் வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.